விவசாயிகளுக்கு வணக்கம். நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மட்டத்துல நம்ம திருமூர்த்தி சார் ஃபீல்டு இருக்கிறோம். நம்ம திருமூர்த்தி சார் கதலி வாழை நடவு பண்ணியிருக்காரு. இது எத்தனை வாழை நடவு பண்ணியிருக்காரு, இந்த கதலி வாழையில என்ன பாதிப்பு இருந்துச்சு, அந்த பாதிப்பு டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சரியாச்சு அப்படிங்கிறது நம்ம சார் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என் பேர் திருமூர்த்திங்க. சிக்கரசம்பாளையம் புதூர் பட்டாத்தையம்பள்ளி கிராமம் தோட்ட சைடில் வசிக்கிறேங்க. நான் ஒரு 500 கதலி வாழை போட்டிருக்கிறேன். 500 கதலி வாழை போட்டு இந்த ஒரு வாழை மட்டும் இப்படி வெடிப்பு வந்துருச்சுங்க. பாருங்க சார், இங்கே காட்டுங்க பக்கத்தில். இந்த ஒரு வாழை மட்டும் இப்படி வெடிப்பு ஆரம்ப டேஜ், எல்லா வாழைக்கும் வரலைங்க. இந்த ஒரு வாழை மட்டும் ஆரம்பம் பனமா வில்ட்டுங்க சார். இந்த நோய் பேரு இந்த பனமா வில்ட்டு வந்ததுக்கு அப்புறம் சார் பாத்தீங்கன்னா இந்த வாழையை கவனிச்சு சொன்னார் நம்ம கிட்ட, இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. இந்த நோய் வந்ததுக்கான சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த நோய் வர்றதுக்கு முதல்ல முக்கியமான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பிசேரியம் ஆக்சிஸ்பரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தொற்றால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலை பாதிப்படைய செஞ்சு செடிக்கு போற உணவு தண்ணியை ஸ்டாப் பண்ணிடும். இப்படி உணவு தண்ணி போகலைன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இலைகளுடைய வளர்ச்சி குன்றி போய் இந்த வாழை மரங்கள் இறக்க கூட நேரிடும் சில நேரத்துல. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இலைகளை பாருங்க, பனாமா வில்ட் வந்த இலையில எவ்வளவு குளோரோஃபில் ரிச்சா இருக்குது. அப்ப அங்க வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிற பகுதியை நம்ம டாக்டர் சாயில் அந்த நோயை விரட்டிட்டு அதை புதுப்பிக்க வச்சு இலைக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணியிருக்குது. அதாவது இந்த பனாமா வில்ட் அப்படிங்கிற நோய் வந்துச்சுன்னா அந்த வாழைக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. டாக்டர் சாயில் என்ன பண்ணுதுன்னா, அதாவது ஒரு விவசாயி தோட்டத்துல அந்த விவசாயிக்கு முன்னாடி அந்த பயிரினுடைய நோய் தாக்குதல் என்ன, அந்த நோய் தாக்குதல் எதனால் ஏற்படுது, அந்த நோய் தாக்குதல் வந்தா என்னென்ன பாதிப்பாகுது, அந்த செடிக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த நோய்க்கான முழு தீர்வையும் இன்னைக்கு டாக்டர் சாயில் கொடுத்துருக்குது. அதாவது இந்த பனாமா வில்ட் பரவுச்சுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி கட்டும் போது மண்ணுல மூலியமா அடுத்த மரத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்ப சார் இந்த ஒரு மரத்துல பரவிச்சு நம்ம கிட்ட சொன்னாரு. இதுக்கு டாக்டர் சாயில் கொடுக்க சொல்லியிருக்கோம். டோட்டல் ஃபீல்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. இங்க இருக்கிற வேற எந்த மரத்துக்குமே இந்த நோய் பரவ கிடையாது. ஏன்னா சார் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கதலி வாழை போட்டுட்டு அவரே சொல்லிட்டு ஓகே சார். இப்ப அவர் சொல்லுவாரு அந்த கதலி வாழை போட்டு என்னென்ன பாதிப்பு அடைஞ்சுன்னு சொல்லி சார் சொல்லுவார். சார் நான் முதல்ல கதலி வாழை போட்டிருந்தேங்க. போட்டு இதே மாதிரி வெடிப்பு அதை என்னால முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதுல இருந்து அந்த கதலி வாழையை விட்டுட்டேங்க. நான் போடவே இல்லை. இப்பதான் சரி போடலான்ட்டு போட்டேங்க. அப்புறம் அது முதல் போட்டது அது எடுக்கவே முடியலைங்க. இது மாதிரி வாழை காடு ஏகமே எல்லாமே வெடிப்பு வந்துருச்சு. வெடிப்பு அது வேஸ்டா போச்சுங்க. எல்லாமே விவசாயம் பண்ணி வெட்டியாத்தான் போச்சு. நாங்கள் கையில காசு வாங்கல. அப்ப இப்ப இது ஒரு வாழைக்கு மட்டும் வந்ததுனால சரி, இதுக்கு முன்னாடி இப்ப டாக்டர் சாயில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இப்போ ஒரு வாழை பார்த்ததுனால இப்ப அது உடனே மறுபடியும் டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அது இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. தீர்வு கிடைச்சிருச்சு. இந்த கண்ணு எடுத்துட்டு வந்த தோட்டத்துல பார்த்தோம்ல சார், அதுல எத்தனை கண்ணு போட்டிருக்காரு? அப்புறம் ஒரு 600 கண்ணு போட்டு 600 கண்ணுல அந்த தோட்டத்துக்கு அவரே அவர் தோட்டத்துக்கு எடுத்து இன்னொரு தோட்டத்துக்கு போட்டிருக்காரு. இன்னொரு காடு மாத்தி தோட்டத்துல தான் நம்ம எடுத்துட்டு வந்துக்கிறோம். அவர் தோட்டத்துல சார் டாக்டர் சாயில் போடல. 600 கண்ணுல எத்தனை கண்ணுக்கு அந்த வில்ட் வந்திருக்கும் சார்? அது வந்திருக்குங்க ஒரு பாதிக்கு வந்திருக்கு. 600 கண்ணுல ஒரு 300 கண்ணுக்கு பனமா வில்ட் வந்திருக்கு. ஆனா அந்த தோட்டத்துல இந்த கண்ணு எடுத்துட்டு வந்திருந்தாலும் டாக்டர் சாயில் பயன்படுத்துறதுனால இங்க வில்ட் வந்திருக்குதா? இல்ல. இது ஒரு செடிக்கு சிம்டம்ஸ் இருந்தது. அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிம்டம்ஸ் கியூர் ஆயிருச்சு. அங்க காட்டுங்க சார் நீங்களே எப்படி இருக்குதுன்னு. இந்த நோய் தாக்குதல் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டல் பகுதியை மெயினா பாதிக்கும். அந்த வாஸ்குலர் பகுதி பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இலைகள் குறுகி வளர்ச்சி இல்லாம இருக்கு. ஏன்னா ஃபுட்டுமே தண்ணியும் மேல போகாது. ஆனா இங்க பாருங்க எப்படி நிக்குதுன்னு இலை எப்படி மின்னிட்டு இருக்குது பாருங்க. இந்த இது ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களுக்கு சார் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் அனைத்து விவசாய நம்பர்களுக்கு டாக்டர் சாயில் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சத்தியமங்கலத்துல இனிமேல் கதலி போடலாங்களா? தைரியமா போடலாமா? டாக்டர் சாயில் இருக்கும்போது எல்லா பயிரும் போடலாம். எல்லா நோய்க்கும் தீர்வு தருகிறது. கதலிக்காக மட்டும் நான் சொல்லல, எல்லா விவசாயத்துக்கும். ஏன்னா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி கதலி போட்டிருந்தீங்கல்ல, இனிமேல் கதலி போட்டா இந்த மாதிரி நோய் வருங்கிற பயம் ஒவ்வொரு விவசாயிக்கும். பயிர் போட்டா நோய் வரும், இந்த பயிர் போட்டா இந்த நோய் வரும், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த நோய்க்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இன்னும் நீங்க கதலி போடலாமா? கண்டிப்பா போடலாம். வருஷம் போடுவீங்களா? போடலாம். ஓகே. இதே தீர்வு உங்க எல்லா விவசாயிக்குமே. பனாமா வில்ட் அப்படிங்கிற நோயே நம்ம டாக்டர் சாய் டப்பா கிட்ட டான்ஸே ஆட முடியாது இனிமேல் சத்தியமங்கலத்துல. எல்லா உலகத்திலேயே டான்ஸ் ஆட முடியாது. எனவே அனைத்து விவசாயிகளும் உங்கள் பயிரினுடைய நோய் எங்க ஏற்படுது, அது என்னென்ன விளைவுகளை பண்ணு, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம டாக்டர் சாயில் எல்லா விவசாயிகளுக்கு சொல்லிட்டு வருது. எனவே விவசாயிகளை உங்கள் பயிர்ல என்ன நோய் வந்தாலும் அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விவசாயி முதல் தெரிஞ்சுக்கணும். அந்த மூல காரணம் தெரியாம
மேல் பூச்சி பூசுற வேலை எந்த விவசாயம் பண்ண வேண்டாங்க. மூல காரணம் எல்லா நோய் காரணம் வந்து இந்த மண்ணில் இருக்குது. இந்த மண்ணை சரி பண்ணக்கூடியது நமது டாக்டர் சாயில். எனவே இந்த டாக்டர் சாயில் பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளையும் சரி செஞ்சு உங்க பயிரின் வளத்தையும் அந்த பயிரின் மூலம் கிடைக்கக்கூடிய நம்ம விவசாயியோட வளத்தையும் அதிகப்படுத்தும் என அனைத்து விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆனா சார் இது வந்து இப்போ 4 மாசம் தான் ஆச்சுங்க. வாழைக்கு 4 மாசம் வாழை. 4 மாசம் தான் ஆச்சு. ஓகே ஓகே. எத்தனை மாசம் வளர்ச்சி மாதிரி இருக்கும் சார்? இப்போ கணக்கு பார்த்தோம் ஒரு 5 மாசத்துக்கு மேலான மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 5 மாசத்துக்கு மேலான மாதிரி உங்களுக்கே தெரியுது இல்லைங்க. ஆமாங்க சார். ம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார்.